கொடுக்கக்கூடியது வந்து 1 to 5th உள்ள மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கேள்விகள் வந்து கொடுத்துருக்கோம். வேகமாக பார்த்துலாம். ஒரு ரஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. மேக்ஸுங்கிறனால டக்கு டக்குன்னு ஆன்சரை தட்டி விடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்சர்ஸை நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ ஆன்சர் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரியா? நான் பேசுறது கவனிச்சுக்கிட்டே நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, முதல் கேள்வி பாருங்க. ஒரு செவ்வக வடிவ படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வடிவத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை சுற்றி பாருங்க எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சொல்லுங்க இதில் ஆன்சர் என்னன்னு. நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஏன்னா மேக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணுது. ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்ல பார்த்துக்கோம். ஆன்சர் வந்து உங்களுக்கு 22 சென்டிமீட்டர் வரணும். கரெக்டாக வந்திருக்கா? அதாவது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான விடை. ஓகே, இதுதான் வந்து இந்த வடிவத்தோட சுற்றளவா வந்து கணக்கிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி போட்டிருந்தா நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு பதிவு பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அடுத்து பாருங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்க. சதுரம் கொடுத்துட்டாங்க, எல்லா பக்கமும் உங்களுக்கு அந்த சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போலாம் வந்து ஷேப்ஸ் கொடுத்து கேட்குறாங்க. இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், 1 to 5th உள்ள பேஸில் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஈஸியாக கொடுத்தா நல்லது தான், மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? எப்போ ஈஸியாக கொடுத்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் எழுத தெரியுதான்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. ஆன்சர் பார்த்துடலாம். இதுக்கு வந்து சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 16 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் இதுக்குமே சரியான விடை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல். அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வர முடியும். ஏன்னா இதுக்கடுத்து மெட்டீரியல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். கிளாஸஸ் போகும், ஃப்ரீ கிளாஸு, அப்புறம் ஃப்ரீ டெஸ்ட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ மூணாவது பாருங்க. முக்கோணம் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து சுற்றி சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஸோ 4 ஆப்ஷனில் எது வருது அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, சரியான விடை பார்க்கலாமா? சரியான விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் அதாவது தேர்டு கொஸ்டினுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ வந்து 15 சென்டிமீட்டர். ஓகேயா? அடுத்து சரியான பதில் 15 சென்டிமீட்டர். ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். இதுதான் இந்த ஃபிகர். இந்த ஃபிகரை பார்த்துக்கோங்க. டக்குன்னு இதை ட்ரா பண்ணி நீங்கள் வந்து அந்த சென்டிமீட்டர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு அந்த வடிவத்தோட ட்ரா பண்ணி சென்டிமீட்டர் நோட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வடிவத்தோட சுற்றளவு தான் நான் கேட்டிருக்கேன். கன்ஃபியூஸே ஆக வேணாம். நீங்கள் பரப்பளவுங்கிறதுக்குலாம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் கேட்டது எல்லாமே சுற்றளவு அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். ஒரே கான்செப்டில் தான் போகிறேன். கொஞ்சம் மட்டும் அந்த மாதிரி கான்செப்டில் போகும். அதுக்கடுத்து வேற வேற கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ டயக்ராம்ஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நான் எல்லா டயக்ராமையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு பாருங்க.
ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ இதோட சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா 38 சென்டிமீட்டர் வரும். ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மேக்ஸை பொறுத்தளவு கொஞ்சமாக டைம் வந்தால் தான் செய்ய முடியும். ஏன்னா இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கு இந்த சைக்காலஜிக்கெலாம் ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லவேளை நம்மளுக்கு இந்த காம்படிட்டிவ்ல நம்மளுக்கு சைக்காலஜி கிடையாது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிக்கலாம்னு பார்த்தா மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியும் அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியும். ஸோ அதனால இது ரெண்டுலேயும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு. சரியா? கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ஆப்ஷன் பி சரியா இருந்தால் நீங்கள் கரெக்டாக வந்து டிக் போட்டுக்கோங்க, மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த டயக்ராம் பாருங்க, 5th டயக்ராம். ஸோ இந்த டயக்ராத்தோட சுற்றளவு, எல்லாத்தோட வடிவ சுற்றளவு, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட், இதுல எதா இருந்தாலும் நீங்க தாராளமா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இதுக்கு அடுத்து எஸ்எஸ்சி அப்படிங்கிற அந்த வழியிலையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போட போறோம். ஸோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஏஆர்பிஎஸ் சிஆர்டி அதை மட்டும் ஃபாஸ்டா பாருங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த வடிவத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏன்னா இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். பார்த்தோன்னே டயக்ராம் பார்த்தீங்களா, கடை போடணும். அண்ட் மேக்ஸ் மேஜருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. பட் வந்து நம்ம எல்லாருமே எல்லாம் படிக்கிற மாதிரி இருப்போம். டிடிஎட் அந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க மேக்ஸ் மேஜராக இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? போடுறேன் கண்டிப்பாக. ஷார்ட்கட்ஸ்லாம் நான் போடுவேன் அண்ட் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன். ஒன்றும் இப்போ கவலைப்பட வேணாம், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, 5th கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, 5th கொஸ்டினுக்கு 40 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் ஏ 40 சென்டிமீட்டர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ 5வது கேள்விக்கு 40 சென்டிமீட்டர், இதற்கு 40 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க 6வது. ஸோ இந்த டயக்ராம் நான் நல்லா காட்டுறேன் பாருங்க. இந்த டயக்ராமத்தோட சுற்றளவு என்ன? ஏயா பியா சியா டியா? டயக்ராமத்தோட சுற்றளவு என்ன? ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த டயக்ராமத்தோட சுற்றளவு. ஓகே, சரியான விடை. சென்டிமீட்டர்ல எழுதி வச்சுட்டு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 6வது கேள்விக்கு சரியான விடை 57 சென்டிமீட்டர். அதாவது ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அடுத்து பார்க்கலாம். 7வது கேள்வி இந்த இருக்கு. கரெக்டா இருந்தா மார்க் போட்டே வாங்க. 7வது கேள்வி, ஒரு சதுரத்தின் பக்கம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன? அதாவது ஒரு சதுரத்தோட பக்கம் வந்து 7 சென்டிமீட்டர்னா அது சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டா இதை அந்த 4 ஆப்ஷனை பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஏயா பியா சியா டியான்னு மட்டும். சரியா? தெரியுதா? இதுல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அதெல்லாம்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஏழாவது கேள்விக்கு சரியான பதில். ஆன்சர் பார்த்துடலாம். ஏழாவது கேள்விக்கு சரியான பதில் 28 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 28 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆப்ஷன் சி, ஏழாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி கரெக்டானு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். எட்டாவது கேள்வி. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் 60 சென்டிமீட்டர், அதன் அகலம் 50 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன? அதாவது ஒரு செவ்வக வடிவ பூங்காவோட நீளம் 60 சென்டிமீட்டர், அகலம் வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் எது சரியான பதில் அனுப்புங்க. டக்குன்னு ஆன்சர் போட்டு அனுப்புங்க. ஏபிசிடி இது 4 ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். இதே தான் எக்ஸாம்ல ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? எட்டாவது கேள்விக்கு சரியான பதில். ஏன்னா எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிடணும்ல, அதுக்காக நான் டைம் கொடுக்குறேன். 220 சென்டிமீட்டர். இது பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு 20 தெரிஞ்சிருக்குமோ? 220ங்க. 220 வந்திருக்கா? வந்திருந்தா கரெக்ட். ஆப்ஷன் சி டிக் போட்டுக்கோங்க. 220 சென்டிமீட்டர். 220 சென்டிமீட்டர். அடுத்து பார்க்கலாம். 9வது கேள்வி. 12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரத்தின் பரப்பளவு என்ன? ஏ, பி, சி, டி. 4 ஆப்ஷன்ல எது சரின்னு பாருங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? சரியான பதில் 9வது கேள்விக்கு சரியான பதில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 144 சதுர சென்டிமீட்டர். 144 சதுர சென்டிமீட்டர். அடுத்து பார்க்கலாம். 48ஐ அருகில் உள்ள 10ற்கு முழுமையாக்குக. கண்டுபிடிங்க. 48 அருகில் உள்ள 10ற்கு முழுமையாக்குக. அப்ப 48ஐ வந்து எப்படி முழுமையாக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் மட்டும் அனுப்புங்க. 10வது கேள்விக்கு மட்டும் ஆன்சர் அனுப்புங்க. சரியான விடையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் ஏ 48 50 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த தான் சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். 11வது கேள்வி. 74ஐ அருகில் உள்ள 10ற்கு முழுமையாக்குக. ஃபாஸ்டா அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா?
ஆன்சர் பார்க்கலாமா? ஏன்னா இதெல்லாம் ஈஸி, அதனால தான் வேகமாக சொல்கிறேன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 74 70 இது ரெண்டுமே வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்க்கலாம். 144 10களுக்கு முழுமையாக்குக. 144 10களுக்கு என்ன பண்ணணும்? முழுமையாக்கணும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 144 140 அது வந்திருக்கும். ஸோ இதுதான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். 155 10களுக்கு முழுமையாக்குக. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? 155 160. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 155 160. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 14வது கேள்வி. குறிப்பிட்ட வரிசையில் அமையும் எண் தொடரை டேஸ் என்கிறோம். 14வது கேள்வி. குறிப்பிட்ட வரிசையில் அமையும் எண் தொடரை டேஷ் என்கிறோம். 4 ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஏ பியா சி பியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் 14வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான், எண் அமைப்பு. ஆப்ஷன் ஏ எண் அமைப்பு. கரெக்டா? குறிப்பிட்ட வரிசையில் அமையும் எண் தொடர் நம்ம என்ன சொல்லுவோம்? எண் அமைப்பு. அடுத்து 15வது கேள்வி பாருங்க. ஒரு கொள்கலனின் கொள்ளளவு அதன் டேஷ் பொறுத்து அமையும். உயரத்தை பொறுத்தா, நீளத்தை பொறுத்தா, எடையை பொறுத்தா, அளவை பொறுத்தான்னு கேட்டிருக்காங்க. ஏபிசிடி 4 ஏதாவது ஒன்று அனுப்புங்க. 15வது கேள்வி டிக் பண்ணிருக்கேன். சரியான பதில் பார்த்துடலாமா? 15வது கேள்விக்கு சரியான பதில் அளவை. சரியான பதில் அளவை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், அளவை. அடுத்து பாருங்க 16வது கேள்வி. எண்ணெய், பால், பெட்ரோல் போன்றவற்றை அதன் டேஷ் கொண்டு கணக்கிட்டு வாங்குகிறோம். அதாவது எண்ணெய், பால், பெட்ரோல் இது எல்லாத்தையும் எதை கொண்டு கணக்கிட்டு வாங்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பாருங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 16வது கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா கொள்ளளவு. சரியான பதில் கொள்ளளவு. சரியா? எண்ணெய், பால், பெட்ரோல் போன்றவற்றை அதன் டேஷ் கொண்டு கணக்கிட்டு வாங்குகிறோம். கொள்ளளவு. ஓகே, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி. கொள்ளளவைகளில் குறைவான கொள்ளளவை கொண்ட டேஷ் அலகால் அலகிறோம். ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 17வது கேள்விக்கு சரியான பதில் மில்லி லிட்டர். ஆப்ஷன் டி தான் மில்லி லிட்டர். 17வது கேள்விக்கு சரியான பதில் மில்லி லிட்டர். அடுத்து பாருங்க 18வது கேள்வி. கொள்ளளவின் திட்ட அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. அதுல சரியான பதில் எதுன்னு பாருங்க. கொள்ளளவின் திட்ட அலகு என்ன? ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். 18வது கேள்விக்கு லிட்டர். 18வது கேள்விக்கு லிட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில் லிட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில் லிட்டர். அடுத்து பார்க்கலாம் 19வது கேள்வி. அளவைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அளவைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஏயா, பியா, சியா, டியா? அடுத்து ஆன்சர் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது தான். 19வது கேள்விக்கு அளவைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அளவைகளை 3 வகையாக பிரிக்கலாம். சரியா? 3 வகையாக அளவைகளை நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க 20வது கேள்விக்கு நீட்டல் அளவையின் அழகு என்ன? ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் சிம்பிளா கேட்டிருக்கேன். ஏன்னா 1 to 5th இருந்து தானே எடுக்கிறோம். ஸோ அந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும் கொஸ்டின்ஸ். சரி, நம்மளுக்கு கேட்பாங்களோ யோசிக்க விட கேட்டாங்கன்னா அழகுலாம் கேட்டிருக்காங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? 20வது கேள்விக்கு சரியான பதில் மீட்டர். 20வது கேள்விக்கு சரியான பதில் மீட்டர். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க 21வது கேள்வி. நிறுத்தல் அளவையின் அழகு என்ன? இந்த அலகுகள்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் அதுல இருந்து கொஞ்சம் கேள்வி எடுத்திருக்கேன். நிறுத்தல் அளவையின் அலகுகள் என்ன? ஏன்னா படிச்சா நம்ம கரெக்டா படிக்கணுங்கிறக்கான தொடர்ந்து நான் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன்.
சரியான பதில் பார்க்கலாமா? 21வது கேள்விக்கு சரியான பதில் கிராம். ஆப்ஷன் ஏ கிராம். அடுத்து பார்க்கலாம். 660 அடி, அதாவது 22வது கேள்விக்கு 660 அடி அப்படின்னா எதை குறிக்குது? அதுக்கு சமமா எது இருக்கும்? அப்ப 4 ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க. ஏ, பியா, சியா, டியான்னு அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 22வது கேள்விக்கு சரியான பதில் பர்லாங்கு. 1 பர்லாங்கு. 22வது கேள்விக்கு சரியான பதில் ஒரு பர்லாங்கு. அடுத்து பார்க்கலாம். 23வது கேள்வி 1000 மீட்டர் எது சமமா இருக்கும்? இது ரொம்ப ஈஸி. ஃபாஸ்டா சொல்லுங்க பார்ப்போம். ஏபிசிடியில் எது வரும்? ஆன்சர் பார்க்கலாம். சரியான பதில் பார்த்தோன்னா 23வது கேள்விக்கு சரியான பதில் பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து 24வது கேள்வி. பாட குறிப்பினை வடிவமைப்பவர் யார்? ஏ, பி, சி, டி. பாட குறிப்பினை வடிவமைப்பவர் யார்? பாட குறிப்பினை வடிவமைப்பவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் டி வகுப்பாசிரியர். ஆப்ஷன் டி. அடுத்து 25வது கேள்வி 8 பர்லாங்கு எதுக்கு சமமா இருக்கு? கீழே 4 ஆப்ஷனை பார்த்துட்டு சொல்லுங்க. 8 பர்லாங்குங்கிறது எதற்கு சமமா இருக்கு? சரியான பதில் என்ன? 1 மைல். சரியான பதில் என்ன? ஆப்ஷன் ஏ 1 மைல். அடுத்து 26வது கேள்வி 1000 லிட்டர் அப்படிங்கிறது எதற்கு சமமா இருக்கு? 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஒரு நிமிஷம். 4 ஆப்ஷன்ல எதற்கு சமமான பதில்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஏபிசிடின்னு டக்கு டக்குன்னு என்ன பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே, ஆன்சர் வந்து 1 கிலோ லிட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 1 கிலோ லிட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். 27 1000 கிலோகிராம் அப்படிங்கிறது எதற்கு சமமா இருக்கு? கீழே 4 ஆப்ஷனை பார்த்து சொல்லுங்க.
27வது எதற்கு சமமாக இருக்குது? 1 டன். கரெக்டா? 27வது கேள்வி 1000 கிலோகிராம் அப்படிங்கிறது எதற்கு சமமாக 1 டன் அப்படின்னாங்க. அடுத்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் 28வது கேள்வி, அவ்வளோதான் முடிய போகுது. 28வது கேள்வி, செவ்வகத்தில் டேஷ் சமம். செவ்வகத்தில் எது சமமாக இருக்குது பாருங்க. 4 ஆப்ஷனில் எது சமமாக இருக்கும்? சரியான பதில் எது தெரியுமா? மூளை விட்டங்கள். ஆப்ஷன் ஏ மூளை விட்டங்கள். அடுத்து பார்க்கலாம். 29வது கேள்வி, முக்கோணத்திற்கு டேஷ் மூளை விட்டங்கள், அந்த முனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. சும்மா எல்லாருமே மார்க் எடுக்கணும், 1 மார்க் கூட எடுக்காமல் முட்டை மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் கொஞ்சம் ஈஸியானதை கலந்து கொடுப்பாங்க எப்பயுமே எக்ஸாமில். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணுங்கிறக்காண்டி. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் கொடுப்போம் என்கரேஜ் பண்ணுறக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக யோசிக்க விட்டுட்டு ஈஸியாக இருந்தால் அப்பாடா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, பாருங்கள், கரெக்டாக ஆன்சரு ஆப்ஷன் டி. 29வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் சரியான பதில், 3. அடுத்து அவ்வளோதான், நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். மேக்ஸ்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ எப்படி சேவ் பண்ணலாம்னு நினைப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த சிலபஸ்லேருந்து தான் நான் கேட்டிருக்கேன். கஷ்டமாகவும் கூட ஈஸியாக கூட மிடில் கேட்ட மாதிரி கேட்டிருக்கேன் இல்லையா? ஸோ ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் கண்டென்ட்லேருந்து எடுத்து கேட்டிருக்கேன். அடுத்து 30வது கேள்வி பாருங்கள். வட்டம் என்பது ஒரே சீரான மூடிய வடிவம் ஆகும். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது வரும்? அதாவது வளைக்கோட்டினாலா, சமதள கோட்டினாலா, குத்து கோட்டினாலா, கிடைமட்ட கோட்டினாலா? அவ்வளோதான். 4 ஆப்ஷனில் எது வரும்? வட்டம் அப்படிங்கிறது ஒரே சீரான டேஷ் மூடிய வடிவம். ஓகே, சரியான ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான விடை 30வது கேள்வியில் சரியான விடை வளைகோட்டினால். சரியான விடை வளைகோட்டினால். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, வளைகோட்டினால். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, வளைகோட்டினால். ஓகே, இந்த 30 கேள்வியில் எத்தனை பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றீங்க? இந்த கேள்விகள் எந்த அளவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தினமுமே காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு தேர்வு நடந்து கொண்டிருக்கு. 5 மணிக்கு இப்போ இந்த வீக்லி ஷெடியூலுக்கு நான் போட்டிருக்கேன். நான் அடுத்த வீக் ஷெடியூலுக்கு உங்களுக்கு மாறும். ஒருவேளை நீங்கள் வீக் ஷெடியூலில் பார்க்கல, நான் 500 தேர்வுக்குரிய அந்த ஷெடியூலில் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த தலைப்பு இருக்கும், எஸ்ஜிடி இருக்கும், பிடி இருக்கும். ஸோ எல்லா தலைப்புலையுமே ஷெடியூல்ஸு கிளாஸஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டெட்டு காம்படிட்டிவில் ஷெடியூலில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம பிளானிங்கு. ஸோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டே வருவோம்ல, நோ சேஞ்ச். காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நம்ம தேர்வு எழுதுகிறோம், அவ்வளோதான். இதில் எந்த கஷ்டமுமே இல்லை, சரியா? ஸோ அதுபடி தான் நான் வர்றேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வரிசையாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பார்த்துட்டேங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் கூட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு, அப்டேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராம்குள்ளே போயிட்டு சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சின்னு சர்ச் பண்ணிங்களா வந்துடும். அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கலாம்.